மவுண்ட் ஜியோன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி புதுக்கோட்டை 5ஆம் வகுப்பு தமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, இந்த வகுப்பில் பாடம் 2 அறிவின் திறவுகோல் அந்த பாடத்தோட புத்தக பயிற்சிகளை பார்க்க போகிறோம். முதல் பயிற்சி, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. முதல் வினாவை பாருங்கள். அறிவியல் அறிஞர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அறிவியல் அறிஞர் அப்படிங்கிற சொல்ல 2 சொல்லாக பிரிக்க போகிறோம். பிரிக்கும்போது பொருள் தர்ற மாதிரி 2 சொல்லையும் பிரிக்க போகிறோம். சரியா? அப்போ அறிவியல் அறிஞர் அப்படிங்கிற சொல்ல பிரிக்கும்போது அதில் உள்ள லா அப்படிங்கிற எழுத்து இல் கூட்டல் ஆவா பிரியும். அப்போ அறிவியல் கூட்டல் அறிஞர், அறிவியல் அறிஞர், அறிவியல் கூட்டல் அறிஞர். அடுத்து 2வது வினாவை பாருங்கள். பேருண்மை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதில் அதாவது புணர்ச்சி விதி அப்படின்னு சொல்லுவோம். அதுபடி இதில் உள்ள அந்த பெருமை அப்படிங்கிறது தான் மை விகுதி கெட்டு பேருண்மை அப்படின்னு வந்திருக்கு. அப்போ பேருண்மை அப்படிங்கிறத பிரிக்கும்போது பெருமை கூட்டல் உண்மை அப்படின்னு பிரியும். சரியா? பேருண்மை, பெருமை கூட்டல் உண்மை. அடுத்து 3வது வினா பாருங்கள். 10 கூட்டல் 2 இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. சேர்த்து எழுதும்போது 2 சொற்களாக இருக்கிறத ஒரு சொல்லாக மாற்ற போகிறோம். இதில் 10 கூட்டல் 2 அப்படிங்கிறதுல உள்ள அந்த இத்து அப்படிங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா இன்னா மாறும். அப்போ 10 கூட்டல் 2 12. 10 கூட்டல் 2 12. விதிகள் படி தான் இதை பிரித்து நம்ம சேர்த்து எழுதிக்கிட்டு இருக்கோம். சரியா? அடுத்து 4வது வினாவை பாருங்கள். வேகமாக இச்சொல்லுக்குரிய பொருள். வேகமாக அப்படிங்கிற சொல்லுக்குரிய பொருள் இது விரைவாக. சரியா? இப்போ மெதுவாக அப்படின்னா நம்ம மெதுவாக நடக்கிறது, மெலிதாக அப்படின்னா மெதுவாக நடக்கிறது, கவனமாக அப்படின்னா ஒரு சிந்தனையோடு நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வேகமாக இச்சொல்லுக்குரிய பொருள் விரைவாக. அடுத்து 5வது வினா பாருங்கள். மரப்பலகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதில் பிரித்து எழுதும்போது இப் அப்படிங்கிற எழுத்து இம் அப்படிங்கிறதா மாறும். அப்போ மரம் கூட்டல் பலகை. மரப்பலகை அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதுவோம்? மரம் கூட்டல் பலகை. இப்போ அடுத்த பயிற்சியை பாருங்கள். கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. இப்போ இதில் ஒரு சொல்லாக இருக்கிறத 2 சொல்லாக பிரித்து எழுதுப்போம். நீராவி எப்படி பிரிப்போம் அப்படின்னா ரா அப்படிங்கிற எழுத்து கூட்டல் ஆவா பிரியும். அப்போ நீராவி நீர் கூட்டல் ஆவி. நீராவி நீர் கூட்டல் ஆவி. சரியா? அடுத்து புவி ஈர்ப்பு. இதில் பிரிக்கும்போது இந்த ஈ அப்படிங்கிற எழுத்து உயிரெழுத்துக்களில் வர ஈயாக மாறும். சரியா? அப்போ புவி கூட்டல் ஈர்ப்பு. புவி ஈர்ப்பு, புவி கூட்டல் ஈர்ப்பு. அடுத்து கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. சமையல் கூட்டல் அறை இல் கூட்டல் ஆ அப்படிங்கிறது லாவா மாறும்போது சமையல் அறை. சமையல் கூட்டல் அறை, சமையல் அறை. அடுத்து இதயம் கூட்டல் துடிப்பு, இதய துடிப்பு. இம் அப்படிங்கிற எழுத்து மறைஞ்சு இத் அப்படிங்கிற எழுத்து சேரும். இதய துடிப்பு. சரியா? இப்போ நீராவி நீர் கூட்டல் ஆவி, புவியீர்ப்பு புவி கூட்டல் ஈர்ப்பு. அடுத்து சேர்த்து எழுதும்போது சமையல் கூட்டல் அறை, சமையலறை, இதயம் கூட்டல் துடிப்பு, இதய துடிப்பு. சரியா? இப்போ அடுத்த பயிற்சியை பாருங்கள். பொறுத்துக. பாடத்தில் நம்ம கவனிச்சிருக்கோம் இல்லையா, அதை வச்சு பொருத்த போகிறோம். ஐசக் நியூட்டன். ஐசக் நியூட்டன் எதை கண்டுபிடிச்சாரு? புவியீர்ப்பு விசை. அப்போ ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசை. சரியா? அடுத்து 2வது வினா பாருங்கள். இரனே லென்னக். இரனே லென்னக் அப்படிங்கிறவர் எதை கண்டுபிடிச்சாரு? ஸ்டெத்தஸ்கோப். இரனே லென்னக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த ஈ அப்படிங்கிறது அதாவது சைலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. அடுத்து 3வது வினா பாருங்கள். ஜேம்ஸ் வாட். ஜேம்ஸ் வாட் எதை கண்டுபிடிச்சாரு? நீராவி இயந்திரம். அப்போ ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசை, இரனே லென்னக் ஸ்டெத்தஸ்கோப், ஜேம்ஸ் வாட் நீராவி இயந்திரம். சரியா? இந்த பயிற்சிகள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சா மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.